வணக்கம். அன்பான மகர ராசி நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சிதயோகி பேரம்பலவாணன். மகர ராசி நேயர்கள் பொறுத்தவரையும் எறும்பு போல் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. நிறைய இவங்களை புகழ்ந்து பேசக்கூடாது. புகழ்ந்து பேசினாலும் கோவப்படுவாங்க, புகழ்ந்து பேசலைனாலும் கோவப்படுவாங்க. ஏன்னு கேட்டால், அந்த இடத்துல குரு நீச்சம், அந்த இடத்துல சனி ஆட்சி, அந்த இடத்துல செவ்வாய் உச்சம். அப்போ ஒரு முக்கியமான 3 கிரகங்களும் அந்த இடத்த ஆக்குபை பண்ணுறதுனால அந்த கிரகத்துக்குடைய அந்த சனியை 3ஆம் பார்வையாக அந்த இடத்த பார்க்குறான். அந்த குரு பகவான் என்ன செய்யலாம், முன்னவும் பின்னவும் பார்க்குறான். இப்படிப்பட்ட நிலையில் இந்த செவ்வாயும் என்ன பண்ணுறான்னா அதுக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறான். ஆகையினால்தான் இவங்களோட நிலையே ஒரு வித்தியாசமாக இருக்கும். பூச்சிங்கள் ஏதாவது கடிக்கும், விஷம் தீண்டுதல் இருக்கும், இல்லை விஷ சம்பந்தமான மாத்திரைகள் அதிகம் சாப்பிட வேண்டி வரும், இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களுடைய பயணத்தில் நிறைய தடைகள் வரும், இயற்கை சீற்றத்தால் உங்களுக்கு பாதிப்பு வரும். இதெல்லாம் ஏன் சொல்ல வேண்டியிருக்குனாக்க, இன்றைய நிலையில் இருக்கிற கிரக நிலை அப்படி தான் வக்ர நிலையில் இருக்குது. அந்த வீட்டு அதிபதி வக்ர நிலையில் இருக்கான். மீனத்திலேருந்து முன்பார்வை பின்பார்வைன்னு சொல்லக்கூடிய 3ஆம் பார்வையாக பின்பார்வையாக பார்க்க வக்ர பார்வையாக பார்க்குது. அதனால்தான் கவனமாக இருங்க, பிரச்சனையை வளர்க்காதீங்க. பிரச்சனை நீங்கள் வளர்க்கலைனால பிரச்சனை தானாக வளர்ந்து வந்துடும். அது வளர்வதற்கு ஏதுவாக நீங்கள் உள்ளே போகாத வெளியில் இருந்து எப்படி அதை மெயின்டைன் பண்ணணுன்னு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நல்ல ஆலோசனை செய்து அதற்கு ஏற்றவாறு உங்களை பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள். நம்மளால் என்ன செய்ய முடியும், புரிந்து கொண்டு பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் அதிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். பொதுவாக இவங்க ஒரு இடத்துல இருக்கணும்னு நினச்சா இருக்க முடியாது. எழுந்திரிப்பாங்க, அப்புறம் அங்கே போவாங்க, இங்கே வருவாங்க. அதே நேரத்தில் ரொம்ப நடக்கிறது, இல்லை ரொம்ப அலைதல், இது இடங்களில் சில நேரங்களில் இண்டு இடுக்கெல்லாம் உள்ளே பூந்து தேடி எடுத்து அதை செயல்படுறது, இந்த காரியங்கள்லாம் இவங்க நுட்பமாக செய்வாங்க. ஏன்னு கேட்டால் இவங்க மனசில் தோணும், இந்த இடத்துல இது மாதிரி ஆகப்போகுது, இல்லை இந்த இடத்துல இது நடக்குது, இதை கவனமாக இருக்கணும். இதெல்லாம் இவங்க செய்வாங்க. சின்ன குழந்தையாக இருந்தால் அது மாதிரி செஞ்சிங்கன்னா கோவப்பட்டு அடிச்சு விடாதீங்க. ஏன்னு கேட்டால் அதோட அறிவு அப்படி தான் துருத்துருன்னு இருக்கும். ஒரு 12-13 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களெலாம் ரொம்ப கவனமாக பார்த்துங்க, கோவப்படாதீங்க. அவங்களோட அறிவோட திறமை அப்படி இருக்கும். ஒரு 20-22 வயசுக்கு உள்ளவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் கவனமாக இருக்கணும், இது கொஞ்சம் அவசரப்பட்டு காதல் இது மாதிரி விஷயங்களில் போய் சிக்கிவிடுவாங்க. அவங்க எல்லாருன்னு சொல்லலை, ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த 18-20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த தடுமாற்றம் வரும். சில பேருக்கு திடீர்னு கல்யாணம் ஆகிடும், சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடும். சில பேர் கல்யாணம் பண்ணுவாங்க, வெளியிலேயே தெரியாது. ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு ஒரு நுட்பமான பரஸ்பர உறவை வளர்த்துக்குவாங்க. வளர்த்து விட்டுரு இந்த சமுதாயம். அதில் ரொம்ப கவனமாக நம்மளுடைய பயணத்தை எடுத்துகிட்டு போகணும். அந்த மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையும் மிகவும் நீரோட்டத்தில் மகரம் என்ற ஒரு முதல்ல படுத்திருக்க மாதிரி நம்ம முன்னோர்கள் வழி அமைச்சிருக்காங்க. இவங்க எப்படின்னு கேட்டால் ஒரு கம்பீரமானவர்கள். தான் இருக்கிற இடத்துல அவங்க பொறுத்தவரையும் அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி 8ல் இருக்கிற அந்த சூரியன் அவர்களை எந்த வேலை செஞ்சாலும் கெட்ட பேரை உண்டு பண்ணுது. அவ்வளோதான், வம்பளை இழுத்து விட்டுருது. அதுதான். இதனால் இந்த மகர ராசி நேயர்கள் ஆவணி மாதத்தை பொறுத்தவரையும் நீங்கள் மாட்டிலே உங்கள் காரியத்தை செய்யுங்க. இயற்கை உங்களுக்கு நல்லதை மட்டும் செய்யும். அந்த நல்லதை செய்வதற்கு நீங்கள் உங்களுடைய கொடுப்பனை முன்ஜென்ம கர்ம வினையின் பயனாக நிகழ்கால கர்மா என்ன செய்கிறது என்பதை கவனித்து அதை நுட்பமாக எடுத்து சொல்லுங்கள். பெரும்பாலும் இந்த சமூகத்தில் நிறைய விஷயங்கள் ஒன்றுக்கொன்று புறனாக தான் இருக்குது. ஆகையினால் சமூகத்தில் இருக்கிற சில விஷயத்தை வைத்துக்கொண்டு உங்களை தடுமாற வைக்காதீங்க. தெளிவான பாதையில் போங்க. தெளிவில்லாத நிலையில் தான்
நீங்கள் இருக்கிற சுற்றுப்புற சூழ்நிலை உங்களுக்கு அமையும். அதிலுமே நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டியது உங்களோட காலத்தின் கட்டாயம். இது அந்த 30 வயசுக்கு மேலே, ஒரு 25 வயசுக்கு மேலே, ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா கையில் காலில் அடிபடும், இடுப்பு வலி, முதுகு வலி, தண்டு வடத்தில் வலி, இது மாதிரி பிரச்சனை ரொம்ப இதாக இருக்கும். எதிர்பார்த்தது நடக்காது, எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. எதிர்பார்க்கறது போல் தோணுமே தவிர அது செயல்படாது. ஆகையினால் வெற்றியும் தோல்வியும் உங்களுக்கு கலந்து தான் இருக்கும். மகர ராசி நேயர் ஆவணி மாதத்தில் இருக்கின்ற சூழ்நிலை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், கேது, ராகு, சூரியன் மூவரும் சேர்ந்து இந்த 8ஆம் இடத்தை வலுப்படுத்துவதனால் உங்களுடைய இடுப்பில், உங்களுடைய மனதில் பாதிப்பு வரும். ஆகையினால் இயற்கையில் இருக்கின்ற சக்தியை நாம் உணர்ந்து கொண்டால் உங்களுக்கு எல்லாமே நன்மையை தரும். அந்த இயற்கையின் சக்தியை உணர்வதற்கான பக்குவத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தடுமாற்றம் வரும்போது தான் ஜோதிடரை அணுகி உங்களுடைய பக்குவத்தை கேட்டு தெளிவுபடுத்தி அதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். அன்பான நியூ ஜென்ரேஷன் அன்பு நேயர்களே, உங்களுடைய ஒவ்வொரு பதிவுகளும் எங்களை மிகவும் நல்ல நல்ல இடத்துல யோசிக்கிற சூழ்நிலையில் பல புத்தகங்களை நாங்கள் அனுபவ ரீதியாக வைத்திருக்கின்ற அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். பல முன்னோர்கள் தன்னோட வழிக்காக வகுத்து வச்சிருந்த நுட்பமான பாடல்கள், அனுபவங்கள், அவர்களுடைய சித்தர் பெருமக்கள் வழிகாட்டிய நெறிமுறையில் வாழ்ந்த அனுபவங்கள்லாம் ஒன்று சேர்த்து உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய வழிகாட்டுதலுக்காக என்னை மிகவும் ஆழ்ந்த நிலையில் இரவு பகல் யோசித்து உங்களுடைய ஒவ்வொரு ஜாதகத்தையும் நான் புரட்டி பார்க்கும்போது, கணித்து பார்க்கும்போது நடக்கின்ற சம்பவங்களை உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் உங்களுடைய முன்னோர்கள் ரீதியாகவும் உங்களை சார்ந்தோர்கள் ரீதியாகவும் குலதெய்வத்தின் மூலமாகவும் சிறப்பாக எடுத்து சொல்வதை நீங்கள் பெருமையோடு என்னோட பகிர்ந்து கொள்கிறீங்க. அதுவும் இந்த குலதெய்வத்தை கண்டுபிடித்து தருகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை எனக்கு தந்தமைக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறேன். உங்களுடைய மூதாதையர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். அதை கேட்டு தெளிவாக அதை வழி நடத்துகிற உங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். நீங்கள் மீண்டும் மீண்டும் பல நன்மைகளையும் உண்மைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உங்களுக்காக, உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நியூ ஜென்ரேஷனின் வழிகாட்டுதலின் பேரில் சித்தயோகி பேரம்பலவானின் அன்பு கலர்ந்த வாழ்த்துக்களும் இப்பிரபஞ்சத்தின் ஆசிகளும் நிறைந்திருக்கட்டும்.